Hi friends, welcome to Village Food Official. இன்றைக்கி நம்ம சேனலில் மிளகாய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பஜ்ஜி மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 1/4 கப் அளவு. பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு. இப்போ முதல்ல நம்ம மிளகாயை கட் பண்ண போகிறோம். மிளகாயை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அந்த விதைகளோடு சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிட மாட்டிங்கன்னா விதைகளை நீங்கள் நீக்கிடலாம். நாங்கள் காரம் அதிகமாக தான் சாப்பிடுவோம், அதனால் நான் விதைகளோடு எடுத்துக்கிறேன். எல்லா மிளகாவையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்தது இப்போ நம்ம பஜ்ஜி மாவு தயார் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் முதல்ல கடலை மாவு சேர்த்துக்கிறோம். அது கூட அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூளையும் சேர்த்துக்கிறோம். பெருங்காயத்தூளை சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பஜ்ஜி மாவு நம்ம தயார் பண்ணுறதுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிட்டே வாங்க. தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா ரொம்ப தண்ணியாகிடும், பஜ்ஜி பதத்துக்கு வராது, பஜ்ஜி மாவு பதத்துக்கு வராது மாவு. அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கலர்ஃபுல்லான பஜ்ஜி மாவு தயாராகிடுச்சு. அடுத்தது நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் பஜ்ஜி மாவு அதில் போடுறோம். நல்லா பொரிஞ்சு வருது, எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மிளகாய் எடுத்து பஜ்ஜி மாவில் கலந்து எண்ணெயில் போட போகிறோம். முதல்ல இப்போ நான் 3 பஜ்ஜி ரெடி பண்ண போகிறேன். 3 பஜ்ஜியும் எண்ணெயில் போட்டாச்சு, நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. ஒரு சைடு லேசாக வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்க போகிறோம். எல்லா பஜ்ஜியும் திருப்பி போட்டுக்கலாம். அடுத்தது இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 பஜ்ஜி செஞ்சேன். இப்போ ரெண்டாவதாக ஒரு 4 பஜ்ஜி செய்ய போகிறேன். 3 மிளகாய் போட்டாச்சு, 4வதாக ஒரு மிளகாய் போட்டுட்ருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பஜ்ஜி இப்போது தயாராகிடுச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இப்போ இதை சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா VFO சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.